வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூடியூபர் வெங்கட் பாலா ஹட் 263 பேசுகிறேன். பாருங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு துக்கமான நிகழ்ச்சியை பற்றி நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு செய்தியாக பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன திரை விமர்சனமோ இல்லை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாத விபத்துன்னு சொல்லலாம். எப்படி இருக்கும்ல, நினச்சி பாருங்கள். நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்குமா? எப்படி நடந்திருக்கும்? 230 பேர் ஃப்ளைட்டில் வித்தின் ஃப்ளைட் லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனுக்கு போகிற வழியில் போய் அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த 230 பேர் விபத்து நடக்குது. 230 பேர் என்ன கனவுகளோடு போயிருப்பாங்க. இதை ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. இளையராஜா பாட்டை பாடியிருக்காரு. என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தான் ஐயா. இந்த மாதிரி ஒரு பாடல் தான் வருது. எல்லோருமே கனவு காண்றோம் வாழ்க்கையில். எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஃபேமிலின்னு எடுத்தால் அப்பா, அம்மா, தந்தை, தங்கை எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், கனவுகள். இது நிறைவேற்றிட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த நிறைவேற்றிட்டு நம்ம கண்ட கனவை நிறைவேற்றிட்டு கனவு போயிடணும். நம்ம கூட இருக்கவங்களையும் நல்லபடியாக ஒரு செட்டில்டு லைஃப் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம எல்லோரும் வாழ்கிறோம். ஆனால் இதெல்லாம் எத்தனை பேருக்கு சாத்தியமாக நடக்குது? எத்தனை பேருக்கு நல்லதாக முடியுது? ஒரு சில பேருக்கு தன் முயற்சியால், சாமர்த்தியத்தால், புத்திசாலித்தனத்தால் இதெல்லாம் அவர்கள் சமாளித்து ஜெயித்து விடுகிறார்கள். ஒரு சில பேர் என்ன முயன்றாலும் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதில்ல. என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க நினச்ச கனவுகள் நிறைவேறதில்லை. இந்த துக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பாடமாயம் வச்சுருக்கீங்களா? there is what to say, there is nothing in this world. இல்லை, அதுவும் எப்படியான ஒரு மரணம் பாருங்கள். தீயில கருகி ஒரு ஃபேமிலி 20 இயர்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் ஒரு பிளான் பண்ணி இந்தியாவிலேருந்து தன்னோட குடும்பத்தை வெளிநாட்டு, இங்கிலாந்து, அயல் நாட்டில் செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் முயற்சித்து கனவு காண்றார். கனவு கண்டு அது போகிறாரு. கடைசியில் என்ன ஆச்சு? 3 குழந்தைகள் இந்த தீயில் கருகி சாம்பலாகி போனது. இதில் என்ன சொல்கிறது? இது கர்மான்னு சொல்லலாமா? என்ன கர்மா? அவங்களுக்கு என்னதான் தவறு செய்தாலும் இப்படி ஒரு இறப்பு வேணுமா? அந்த பைலட் வாட் டு டூ? பைலட் பற்றி யோசிக்கிறோமா? பேசஞ்சர்ஸ் ஓகே, பைலட் 2 பேர், பைலட், கோ பைலட், ஏர் ஹோஸ்டஸ், இவர்கள்லாம் என்ன தவறு செய்தார்கள்? இல்லை, ஃப்ளைட்டில் போகும்போது இல்லை, ஏர் இண்டியா நீங்கள் ப்ரைவேட்டாக மாறிட்டீங்க. ப்ரைவேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏர் இண்டியா நீங்கள் விற்றுட்டீங்க. ப்ரைவேட்டுக்கு டாட்டாவுக்கு விற்றுட்டீங்க. ஓகே, டாட்டா ஏர்லைன்ஸ்க்கு விற்றுட்டீங்க, நோ ப்ராப்ளம். பட் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஃப்ளைட்டோட கண்டிஷன்ஸ். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஃப்ளைட்டில் மக்களுக்கு காசு வாங்குறீங்க. சும்மா சாதாரண அமௌண்ட் வாங்கலை. நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு நீங்கள் சாதாரண அமௌண்ட்டு நீங்கள் வாங்கலை. இங்கே இப்போ அதிகமான பணம் நீங்கள் வாங்குறீங்க. அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃப்ளைட்டு பறக்குது மேலே? 2 வீலர் 4 வீலர் போகிற மாதிரி, ரோட்டில் போகிற மாதிரி மேலே போயிட்டு இருக்குது. அவ்வளோ ஃப்ளைட்டு பறக்குது. இப்போ காலம் பெருகி போச்சு, ஃப்ளைட்டுகள் அதிகமாகிட்டது. நீங்கள் ஃப்ளைட்டை மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும். மக்களுக்காக பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா இறப்பு நேரும் போது, மக்கள் விபத்து நடக்க போது தெரியுது, பைலட்டுக்கு தெரியுது. இந்த சீட்டு பெல்ட்டெல்லாம் போட சொல்லாதீங்க தயவு செய்து. போட்டு அதுலேருந்து மாட்டிக்கிட்டு அவசரத்தில் கைட்ட கூட முடியல பெல்ட்டு. அந்த அனுபவம் எனக்கும் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை.
பயணிக்கும் போது அந்த ஃப்ளைட்டு கீழே கீழே சூழ்நிலை இப்படி இறங்கும். கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, கூசம் உடம்பு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், பயமாகவும் இருக்கும். அந்த பெல்ட்டு இறக்க போகிறவங்க தெரிஞ்சு போச்சு. ரிமூவ் த பெல்ட்டு, ஓப்பன் த எக்ஸிஸ்ட், எவ்ரி ஒன் ஜம்ப் அவுட் ஆஃப் த ஃப்ளைட். எல்லோரும் ஜம்ப் பண்ணுங்கள். ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணி யார் தப்பிக்கிறான் சாகிறான். எப்படி சாப்பிட்றான்? ஃப்ளைட்லேருந்து விழுந்தால் கண்டிப்பாக மரணம். அந்த மாதிரிலாம் ஏன் மனித மூளைகள் யோசிக்க மாட்டேங்குது? ஃப்ளைட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? எல்லோருக்கும் ஒரு பேராஷூட் கொடுத்து தப்பிக்க வைக்கலாமே. மேலே பாட்டம் ஓப்பன் ஆகிட்டு எல்லோருக்கும் ஒரு பேராஷூட் கொடுத்து இறக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு. ஃப்ளைட்டு விபத்துக்குள்ளாயிடுச்சு. அது பறவைனால் ஆயிடுச்சோ, இன்ஜின் கோளாறோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் ஃப்ளைட்டு கீழே விழப்போகுது. கடலில் விழுந்தால் லைஃப் ஜாக்கெட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி மக்களை ஃப்ரீயாக பறக்க ஏதாவது ஒரு ஐடியா என்னென்னமோ இப்போ கூட புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க. ரோப் கார்லேருந்து என்னென்னவோ கண்டுபிடிக்கிறீங்க. பட் ஃப்ளைட்டில் ரொம்ப ரிஸ்கி டிரான்ஸ்போர்ட். ஃப்ளைட் ரிஸ்கி டிரான்ஸ்போர்ட். தயவுசெய்து ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறவங்க, நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, பட் இருந்தாலும் எதுக்கு இதை சொல்லணும் இதுக்காக நான் சொல்ல வரல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. வெங்கட் பாலா யூடியூபரோட ஒரு கடமை. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பாதுகாக்கணுன்னா மோர் தென் 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. உங்களை நம்பி நீங்கள் ரிஸ்கி டிரான்ஸ்போர்ட், வெரி ரிஸ்கி டிரான்ஸ்போர்ட் இன் திஸ் வேர்ல்டு, இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஃப்ளைட்டு. ஷிப்பிங் கூட கிடையாது. ஷிப்பிங் கூட முழுகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்களுக்கு மேபி லைஃப் ஜாக்கெட் போட்டு கொஞ்சம் உயிர் வாழ்ந்துக்கலாம். இது நெருப்பு ஃபயரு, ரொம்ப ரிஸ்கி ஃபயர்ஸ், ஆக்சிடெண்ட், ஏதாவது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். 230 ஆன்மாக்கள், அவர்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று வெங்கட் பாலா யூடியூபர் மிக துக்கத்துடன் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இறைவா அருள்வாய எல்லோரும். அதனால் மக்களே, ஃப்ளைட்டில் பயணம் செய்பவர்கள் அதிகமாக இன்சூரன்ஸ் எடுத்து பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் வெரி ரிஸ்கி, அதை நிற்க போகிறது கிடையாது. பட் கம்பெனிஸ், தோஸ் ஹூ ஹேவிங் ஃப்ளைட்ஸ் have to be very careful. Please check the flight before to fly. பறக்கும் முன்னே முதல்ல நீங்கள் அதுக்கு உண்டான பேசஞ்சர்ஸ் 250 பேர். அதோட ஒரு கொடுமை, இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. போய் ஃப்ளைட்டில் கூட விழுந்து இறந்துட்டாங்க. அந்த ஃப்ளைட்டு மோதி அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க நினச்சிருப்பாங்க, வாட் இஸ் த கர்மா டூயிங் மேன், என்ன நடக்குது, எப்படி அந்த விபத்து நடக்குது. அங்கே சில பேர் இறந்து போகிறாங்க ஹாஸ்டல். மிஸ் வெரி பேட். ஓகே, இதெல்லாம் நம்ம வெளியில் நடக்க போகிறதில்ல. மேபி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், சரிங்களா? பி வெரி கேர்ஃபுல். ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ் வெரி கேர்ஃபுல். பைலட்ஸ், யூ ஆர் த காட் ஆஃப் தி பேசஞ்சர்ஸ். பைலட், நீங்கள் இறந்ததுக்கும் ஏரோஸ்டர்ஸ் இறந்ததுக்கும் வெங்கட் பாலா யூடியூபர் வெரி சாரோ. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காமல் இருக்க இந்தியாவில் பார்த்துக்கணும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.